பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஹைஸ்கூலில் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் தொடர்ந்து சொல்கிறேன். ரெவரண்ட் ஃபாதர் ரஃபேல் வந்து ரொம்ப அது சென்டினரி இயர் அது ஸ்கூலு 1985 கிட்டத்தட்ட 85-86 பீரியடுன்னு சொல்கிறேன். அப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் புதுசாக வந்திருந்தது. மெடிக்கல் காலேஜு இதுக்கெலாம் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்திருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச்லேயே எக்ஸாம் முடிஞ்சு போய்டும் +2. அதுக்கப்புறம் வந்து ஜூலையில் தான் எக்ஸாம் வரும். இந்த 3 மாதம் சும்மா தானே இருப்பாங்க வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. என்ன பண்ணுவாங்கன்னு உட்காந்து நாங்கள் யோசனை பண்ணோம். அப்போ தான் ஹெட் மாஸ்டர் சொன்னார், நம்ம கிளாஸ் ரூம் ஃப்ரீயாக கொடுப்போம், நம்ம வாத்தியாரங்களை கொடுப்போம், அதே நேரத்தில் இந்த கொஸ்டின்ஸை வந்து அது காலேஜ் டீச்சர்ஸையும் வச்சு ரிவைஸ் பண்ணலாமே அப்படின்னாங்க. தஞ்சாவூர் வந்து எங்களுக்கு ஐடியல் பிளேஸாக இருந்தது தெரிஞ்சுது. ஸோ வந்து என்னன்னா வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லேயே நாங்கள் வந்து காலேஜ் டீச்சர்ஸ் நிறைய வில்லிங்காக இருக்காங்களே, மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கன்வீனர் மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி போட்டு எடுக்க சொல்லி சொன்னோம். அப்போ வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. இதுதான் இந்த கோச்சிங் கிளாஸஸுக்கு முன்னோடி. முதல்ல வந்து நாங்கள் ஆரம்பித்தது வந்து இதில் கிளாஸ் ரூம்லேயே கிளாஸில் வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு நாமினல் சார்ஜ் அந்த டீ காஃபிக்கு மட்டும் ஒரு 20-30 ரூபாய் சார்ஜ் பண்ணி ஒரு 3 மாதம் கோச்சிங் கிளாஸ் எடுத்தோம். அது வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த மாதிரி நல்ல ரிசல்ட்ஸை வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனில் பண்ண முடியும். காலேஜுக்குன்னு இருக்கிற தனிப்பட்ட குறைகள் இருந்தாக்கா அதையும் வந்து அவங்க ஸ்கூலுக்கு இருக்கிற குறைகள் வந்து அவங்க நிவர்த்தி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் பாத்ரூம் இல்லை, லைப்ரரியில்னாக்கா ஒரு நல்ல லைப்ரரி பண்ணேன். பட் மெயின்டைன் பண்ணுறது வந்து இவங்களே மெயின்டைன் பண்ணிடணும். திருப்பி வந்து அது ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாக்கா திருப்பி அது ஜென்ரல் ஸ்ட்ரீமில் வந்து கெட்டு போயிடும். அந்த அசோசியேஷனே மெயின்டைன் பண்ணாக்கா அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து நல்ல வெல் டு டூ பீப்புள் வரலாம், சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ப்ளே கிரவுண்டு பண்ணி கொடுக்குறது, ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது. சும்மா பண்ணி ஒரு நாள் டொனேட் பண்ணாமல் யார் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். அதனால் இதை செய்யலாம். அப்புறம் வந்து நல்லா முன்னுக்கு வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனில் வர சொல்லி பண்ண சொல்லலாம். இது எல்லாமே வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் வந்து பிடிஏயில் பண்ண வேண்டியது. பேரண்ட் டீச்சர்ஸில் வந்து முன்னுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச சொல்லலாம். லைப்ரரி இந்த மாதிரி புக்ஸ் லெண்டிங், பேஷண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டியதை வந்து பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக டீச்சர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸை கொடுக்கலாம். நல்ல டீச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். பேட் டீச்சர்ஸ் வந்து நம்ம வெளியில் இருக்கிறதுனால நம்ம கண்டிக்கலாம். இது எல்லாருமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கு வந்து நல்லது. தேர் ஷுட் பி ஆல்வேஸ் ஒரு இண்டிபெண்ட் பாடி, ஒரு அட்வைசரி பாடி இருக்குது, ஒரு கண்காணிப்பு குழு இருக்குங்கிறது வந்து நல்லது. இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் கேட்குற இதெல்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சின்ன இதில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மற்றவங்களும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா நல்ல வேலை முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன்.